ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி நம்ம எக் ரைஸ் பண்ண போகிறோன்ட்டு பார்க்குறோம். ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோன்ட்டு பார்க்கலாம். கடாய் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேன். 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா பொரிச்சுக்கலாம். நல்லா பொரிச்சுக்கலாம். ஒரு 2 மினிட் நல்லா இது மாதிரி இது பண்ணி விட்டுருக்கணும். தேவையான அளவுக்கு லைட்டாக கொஞ்சோண்டு சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு. முட்டை இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆமாம், ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டு, பீன்ஸு, முட்டைகோஸு, குடமிளகா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டால் போதும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த ஆயில்லையே நல்லா வேகிற அளவுக்கு. நல்லா இது மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடும். இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பொரித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா முட்டை, அதை எடுத்து இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா போட்டு கிளறிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் சிக்கன் மசாலா இருக்குது இல்லைங்களா, வீட்டில் இருக்கிற சிக்கன் மசாலா பொடியை 1 ஸ்பூன் அளவுக்கு. அதிகமாக போட்டால் காரம் ஆயிரும். கம்மியாக 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டாலே போதும். அதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க சாதம் எடுத்துகிட்டு அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சாதம் பார்த்தா அதிகமாக வேகக்கூடாது. இந்த மாதிரி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பார்த்தா இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.